ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி? கம்பேர்ட் டு ஜெர்மனி கொஞ்சம் வேறு. இங்கே பெண் நிறைய வேலை பண்ணுறாங்க. பெண்கள் நிறைய வேலை பண்ணுறாங்க. ஆனால் ஆள் வேறு வேலை பண்ணுறாங்க. அவங்க மோஸ்ட்லி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அப்புறம் மேபி ட்ரெடிஷ்னல் மாதிரி அவங்க அந்த பெண்கள் வீட்டில் இருக்காங்க, சமைக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சமைக்கிருப்பாங்க. அது இந்த மீனிங் டெய்லி நான் பார்த்தது அந்த எல்லாரும் ஒரு டீம். எவ்ரி உமன் வில் டூ லைக் திஸ். எவ்ரி உமன் வில் டூ புட் கோலம் அவுட் சைட். எவ்ரி உமன் வில் குக் இன் த மார்னிங். அது மாதிரி எல்லோரும் ஒரு தமிழ்நாட்டில் they will come together. They will be joined like this. So it is quite a uniting feeling. I feel அந்த மாதிரி. ஜெர்மனியில் அந்த மாதிரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆண்கள் ஆஃபீஸ் போகிறாங்க, பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா? அதெல்லாம் பார்த்துருந்தேன். I like the separation that everyone does a little bit. So everyone has their talents, but they're also doing some of the others. So if I'm cooking, for example, all the time, and he would always look out for work, for the money, it would be a lot of pressure on him and a lot of pressure on me. But if we share half or 50-60 like this, like I might be better at planning the food, he might be better at doing business. So we can use our strengths and we work on these strengths with these strengths. இந்த பொண்ணு தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கும்பா. இப்படிக்காவும் இல்லை அப்படிக்காவும் இல்லை, ரெண்டுக்காவும் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு கரெக்டாக பேசுகிறீங்க. இங்கே உள்ள பெண்களே இப்போ அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸோ என்னவோ ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் தான் இங்கேயும் உருவாகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் குட்.